நீங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் பண்ணலாங்க. பொடியெல்லாம் அரைச்சி போட்டு வறுவல் பண்ணோம்னா கத்திரிக்காய் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 ஸ்பூன் வேர்க்கடலைங்க, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய்ங்க, கொஞ்சம் வரமல்லி, கொஞ்சமாக எள்ளுங்க, வெள்ளை எள்ளு, கொஞ்சம் வெந்தயங்க, எல்லாத்தையும் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டுங்க மிக்சியில் போட்டுங்க. நல்லா நைஸாக அரைக்காமல் குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதே வடச்சட்டியில் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுங்க, கடுகு, பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு உள்ளே போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தலைங்க, கத்திரிக்காய் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூளை போட்டுங்க, ஒரு பெரட்டிட்டுங்க மூடி போட்டு விட்டுறலாங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறங்க இந்த அரைச்சிட்டு வந்த பொடி போட்டு இறக்கணும்னா சூப்பரான கத்திரிக்காய் பொடி வறுவல் ரெடி ஆயிருங்க. இதுங்க இந்த சாம்பார், ரசம், தயிர் சோத்து கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. தக்காளி சோறு, லெமன் சோறு, தயிர் சோறு எல்லாம் கிளறுனா அதுக்கும் தொட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் பொடி வறுவலுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.